வணக்கம் மச்சான், வெல்கம் பேக் டு Malik எலக்ட்ரிக்கல் ஸ்பேர்ஸ் சேனல். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த இந்த சீலிங் ஃபேன் ஸ்பேர் பார்ட்ஸ் உடைய வீடியோ பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த பாக்ஸ் தான் வந்து சீலிங் ஃபேன் உடைய வைண்டிங் மிஷின் கிட் பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்குள்ள எல்லா விதமான ஸ்பேர் பார்ட்ஸும் இதுக்குள்ளே இருக்கும். ஆனா இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள எதுவுமே இல்ல, எல்லாமே நான் வெளில வச்சிருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க சீலிங் ஃபேன் வைண்டிங் மிஷின்ல கோர் ஓட்டணும்னா கண்டிப்பா வந்து இந்த ஃபார்மர் தான் வேணும். அந்த ஃபார்மர் வந்து 1ல இருந்து 12 அதுக்கு மேலேயும் இருக்கு. இந்த கிட்ல வந்து 12 வரைக்கும் உங்களுக்கு தருவோம். இந்த 12 ஃபார்மரையும் நம்ம என்ன கோர் ஓட்ட போறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த டைனோஸ்ல ஃபிட் பண்ணுவோம். அது எப்படின்னா இப்ப 14 ஸ்லாட்னா உள்ள இன்னர் வந்து 2ஆம் நம்பர் கட்ட மாத்தணும். அது போல வந்து நம்ம என்ன கோர் வந்து ஓட்ட போறோமோ அதை நோக்கி வந்து ஒவ்வொரு கட்டையும் மாத்தணும். இப்ப 12 போல்னா வந்து உள்ள இன்னர் வந்து 5 நம்பர் 5 அந்த கட்டையை வந்து இந்த கட்டையில வந்து ஒவ்வொரு நம்பரும் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம கடையில வாங்குற கட்டையா இருந்துச்சுன்னா அது வந்து இந்த இதுல வந்து கட்டையை வச்சு ஸ்க்ரூவை வச்சு மவுண்ட் பண்ணிடணும். இந்த வீல் என்னன்னு பாத்தீங்கன்னா மோட்டர் புள்ளில இருந்து வர பெல்ட்டுக்கு கனெக்ட் பண்றது இந்த புள்ளி தான். இது வந்து 5 புஷ் இருக்கும். இந்த மாதிரி இந்த 5 புஷ்ஷும் வந்து கிராம்டனுக்கு ஒரு புஷ் வரும். கீழே ஷாஃப்ட்ல வந்து ஃபிட்டா டைட்டா. அப்பதான் வந்து நம்ம மிஷின் வந்து வச்சுட்டு இந்த போல்ட் வச்சு வந்து நாங்க டைட் பண்றோம்னா நம்ம வச்சு விட்டு வேற ஏதாவது வேலை கூட பார்க்கலாம். அது அப்படியே கம்பெனிக்கு ஒரு எப்படி ரெடி ஆகுமோ அதை போல நம்ம மிஷின்ல அப்படியே பர்ஃபெக்டா ரெடி ஆகும். அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த புஷ் எதுக்கு சொல்ல வரேன்னா நானு மிஷினுடைய வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணதான். இந்த புஷ் வந்து சீலிங் ஃபேன் ஷாஃப்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து 5 புஷ்ஷுங்க இருக்கு. இப்போ வந்து 6000 ஷாஃப்ட் இருக்கும், 201 ஷாஃப்ட் இருக்கும், 2 ஷாஃப்ட் இருக்கும். அது போல வந்து என்னென்ன நம்பர் பேரிங் ஷாஃப்ட்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 5 விதமான புஷ் இருக்கு. மேலையும் கீழையும் நீங்க எப்படி வேணா மாத்தி போட்டுக்கலாம். இந்த கிட்டு கூட வந்து இந்த ட்விசர் ஒன்று தருவோம். இது வந்து உங்களுக்கு ஏதாவது வயர் பிடிச்சி இழுக்க அதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க இப்படி பார்க்காதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் நண்பா, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. இப்ப நான் சீலிங் ஃபேன் வைண்டிங் மிஷின் கிட்ட காமிச்சதுலாம் வந்து உங்களுக்கு தனித்தனியா வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல கிட்டா வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி இந்த கிட்டு உங்களுக்கு வேணாலும் இல்ல தனியா வேணாலும் மேல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படி பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் என்ற ஐக்கானை கொடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம் நண்பா. பாய்.